இயேசுவில் பிரியமான மிரியம் தொலைக்காட்சி அன்பு நெஞ்சங்களே, இன்றைய காலை சிந்தனை விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரம் 26 - 27 வரை உள்ள இறை வார்த்தைகள். குணமாக்கும் ஆண்டவர். எபிரேய மொழியிலே யாவே ராஃபா. யாவே ராஃபா என்றால் குணமாக்கும் ஆண்டவர் என்று பொருள்படுவதை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உங்களை குணப்படுத்தும் ஆண்டவர். இந்த வார்த்தையை இந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது எதை மையமாக வைத்து அவர் சொல்லுகிறார் என்று பார்த்தால், அந்த நோய் எவ்வாறு வந்தது, அந்த நோயை ஆண்டவர் எவ்வாறு எடுத்து மாற்றுகிறார், எவ்வாறு நான் குணமாக்கும் ஆண்டவர் என்று சொல்லுகிறார் என்பதை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இங்கு எப்படி நோய் வருகிறது என்றால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல், அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காமல் ஒருவர் வாழுகின்ற பொழுது அவருக்கு நோய் வரும். இதுதான் இங்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய உண்மையாக இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது நோய்கள் வருவதற்கு பலவிதமான காரணங்கள் உண்டு. ஒரு மனிதன் பலவிதமான காரணங்களினால், பிரச்சனைகளினால் அவனுடைய உடலிலே நோய் வருவதை நாம் பார்க்கலாம். ஒருவேளை அந்த நோய்கள் வருவதற்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை கடைபிடிப்பாமல் இருப்பது ஒரு காரணமாக இருக்கலாம். உணவு பழக்க வழக்கங்கள் அல்லது காலநிலைகள் ஒரு காரணமாக இருக்கலாம். பாரம்பரியம் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்பது ஒரு காரணமாக இருக்கலாம். இப்படி பல விதங்களிலே நோயானது மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிறது. இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையை மீறுகின்ற பொழுது, என்னுடைய சட்டங்களை நீங்கள் கடைபிடிக்காமல் இருக்கின்ற பொழுது நோய்கள் வரும் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா 7ஆம் அதிகாரம் 22 - 23 வரை உள்ள வார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ராயேல் மக்களை எகிப்திலிருந்து விடுவித்த போது நான் பலிகளை பற்றி பேசவில்லை, மாறாக என்னுடைய குரலுக்கு செவி கொடுங்கள் என்றுதான் நான் பேசினேன். ஆகவேதான் இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 15 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைகளை கடைபிடிக்காமல், நியமங்களை கடை கொள்ளாமல், ஓய்வு நாளை கடைபிடிக்காமல், சட்டங்களை நீங்கள் கை கொள்ளாமல் இருந்தால் இப்படிப்பட்ட நோய்களை எல்லாம் உங்களுக்கு வரும் என்று இனி இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 15 வாசிக்கின்ற பொழுது ஒரு அட்டவணையாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதேதான் மிரியம் ஆண்டவருக்கு எதிராக முணுமுணுத்தாள். அவளுக்கு தொழுநோய் வந்தது. தாவீது ஆண்டவருடைய கட்டளைக்கு எதிராக நடந்தார். அவருடைய குழந்தை இறந்து போனது. யூதாஸ் ஆண்டவருக்கு விரோதமாக நடந்தான், தற்கொலை செய்து கொண்டான். ஆக ஆண்டவருடைய பார்வையிலிருந்து விலகி ஆண்டவருடைய சட்டங்களையும் ஆண்டவருடைய கட்டளைகளையும் நாம் கரம் பிடிக்காமல், கை கொள்ளாமல் இருந்தால் நோய்கள் வரும் என்பது ஆண்டவருடைய கட்டளையாக, வார்த்தையாக இருக்கிறது. ஆனால் அதே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைகளை கடைபிடித்தால், என்னுடைய சட்டங்களை நீங்கள் கை கொண்டால் அனைத்து விதமான ஆசிரையும் நான் உங்களுக்கு தருவேன் என்பதும் என் ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கிறது. திருப்பாடல் 103 சொல்லுகிறது, அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். என் ஆண்டவர் உங்களுடைய நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். பச்சிலையோ மருந்தோ தேவையில்லை, என்னுடைய வார்த்தை மட்டும் போதும் என்று சொன்னவர். சீயோனில் வாழ்பவர்கள் நோயாளிகள் இல்லை என்று சொன்னவர். இதோ ஏராளமான நோயாளிகளை குணப்படுத்தியவர், தொட்டு குணப்படுத்தியவர், வார்த்தையினால் குணப்படுத்தியவர், அடையாள பொருட்களினால் குணப்படுத்தியவர். நோயிற்று இருக்கும் பொழுது கரம் பிடித்து தூக்கி விடுவேன், அவர்கள் சுகமாகுவார்கள் என்று சொன்ன ஆண்டவர் இன்று ஒவ்வொருவரையும் குணப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவருடைய காய தழும்புகளால் இந்த உலகமானது சுகம் பெற்றுக்கொண்டே இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை குணமளிக்கும் ஆண்டவர், நானே உங்களை குணமாக்கும் ஆண்டவர் என்று சொன்னவர் நம்மை குணமாக்கி கொண்டே இருக்கிறார் என்ற நிலையோடு அவரை பார்த்து நாம் ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, நானே உங்களை குணமாக்கும் ஆண்டவர் என்று சொன்னீரே. சியோனில் வாழ்பவர்கள் நோயாளிகள் இல்லை என்று சொன்னீரே.
பச்சிலையோ மருந்தோ தேவையில்லை, என்னுடைய வார்த்தைகள் மட்டும் போதும் என்று சொன்னீரே. இயேசுவே, ஏராளமான நோய்களின் மத்தியிலே, பேர் சொல்ல முடியாத நோய்களின் மத்தியிலே, வெளியே சொல்ல முடியாத நோய்களின் மத்தியிலே, மருந்து வாங்கி குணப்படுத்த முடியாத நோய்களின் மத்தியிலே, வலியோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நோயாளிகளையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். உடல் நோயினாலும் மன நோயினாலும் ஆன்ம நோயினாலும் அவதிப்படக்கூடிய ஒவ்வொருவரையும் இயேசுவே நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. நானே குணமளிக்கும் ஆண்டவர் என்று சொன்ன அந்த வார்த்தையின் வல்லமையால் தொடுவீராக. நோய் நீங்கி நலம் பெறக்கூடிய வல்லமையை நீர் ஊற்றுவீராக. உம்முடைய இரக்கமும் உம்முடைய இரத்தமும் நோயாளிகள் மீது பாய்ந்து வந்து குணப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.